இணைந்திருக்கிறோம் நேயர்களே, வணக்கம். தமிழொலி நிகழ்ச்சியிலே தொடர்ச்சியாக இன்றைய பத்திரிகைகள் பார்வையோடு இணைந்திருக்கலாம். முதலிலே வலம்புரி நாளிதழின் செய்திகளை பார்க்கலாம். வலம்புரி நாளிதழுடைய பிரதான தலைப்பு செய்தியாக, நாட்டில் இனவாதத்துக்கு இடமில்லை, திருகோணமலை புத்தர் சிலை விவகாரம் தொடர்பில் அறிக்கை கோரியுள்ளேன், பாராளுமன்றத்தில் ஜனாதிபதி அனுரகுமார தெரிவிப்பு. நாட்டில் இனவாதம் ஏற்பட இடமளிக்க மாட்டோம், திருகோணமலை புத்தர் சிலை விவகாரம் தொடர்பில் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சரிடம் முழுமையான அறிக்கை கோரியுள்ளேன் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தி பிரதான தலைப்பு செய்தியாக இருக்கிறது. ஏனைய முன்பக்க செய்திகளுக்குள், திருகோணமலை விவகாரத்தில் அரசியல் லாபம் தேட எவருக்கும் இடமளியோம், அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெயதிஷ தெரிவிப்பு. திருகோணமலை புத்தர் சிலை விவகாரத்தை வைத்துக் கொண்டு எந்த ஒரு தரப்பினருக்கும் அரசியல் லாபம் ஈட்டுவதற்கும் அரசாங்கம் ஒருபோதும் இடமளிக்காது என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிஷ உறுதியளித்திருக்கிறார் என்ற செய்தியும், ஏனைய கட்டமிடப்பட்ட செய்திகளாக, யாழ்ப்பாணத்தில் 160.8 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி பதிவு, 33 குடும்பங்கள் பாதிப்பு, 5 வீடுகள் சேதம் என்ற செய்தியும், 76 வருட காலமாக இந்த நாட்டில் தமிழ் மக்கள் ஏமாற்றப்பட்டு வருகின்றனர், யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் தெரிவிப்பு. 76 வருட காலமாக இந்த நாட்டில் தமிழ் மக்கள் ஏமாற்றப்பட்டு வருகின்றனர் என யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் தெரிவித்திருக்கிறது. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே மாணவர் ஒன்றிய பிரதிநிதிகளால் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டது. அவர் மேலும் தெரிவிக்கையில், திருகோணமலையில் சட்டமுறையாக வைக்கப்பட்டிருந்த புத்தர் சிலை அகற்றப்பட்ட பின் பாராளுமன்றத்தில் மீண்டும் நிறுவுவோம் என குறிப்பிட்டு, மீளச் சிலையை மக்களின் எதிர்ப்புகளை மீறி நிறுவியிருக்கும் செயல் எந்த அரசு அதிகாரத்துக்கு வந்தாலும் சிங்கள பேரினவாத போக்கு மாறாது என்பதையே உணர்த்துகிறது. புத்தர் சிலையின் பாதுகாப்பு கருதி அகற்றப்பட்டிருக்கிறது என்று சொல்வதும் தொடர்ச்சியாக சிங்கள மக்களிடத்தில் தமிழர்களை தீயவர்களாக சித்தரிப்பதைத்தான் எடுத்து காட்டுகிறது. புத்தர் சிலையை வைத்தது யார்? அமைதியாக தங்கள் அன்றாட வாழ்க்கையை வாழும் தமிழ் மக்களை குழப்பியது யார்? புத்தர் சிலையை அகற்ற வந்த போலீசாரின் கன்னத்தில் அறைந்தது யார்? இவர்களுக்கு எதிராக எல்லாம் இந்த நாட்டில் சட்டம் செயற்படாதா? நாட்டின் ஆட்சியாளர்கள் மக்களுக்கான சேவையை ஆற்றுவதை காட்டிலும் புத்த பிக்குகளின் பேச்சை வேதவாக்காக கேட்டு நடப்பதையே இனப்பிரச்சினை தொடங்கிய காலகட்டத்திலிருந்து அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது என்று யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றிய பிரதிநிதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாக, தமிழரசு கட்சி அனுரகுமார கொழும்பில் நாளை சந்திப்பு, திருகோணமலை புத்தர் சிலை விவகாரம் பேசு பொருளாகும் என்று கட்டமிடப்பட்ட செய்தியொன்று. அதேபோல, யாழில் ரயில் மோதியதில் குடும்பஸ்தர் உயிரிழப்பு. யாழில் புகையிரதம் மோதி குடும்பஸ்தர் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். யாழ்ப்பாணம் சோமசுந்தரம் வீதி புகையிரத கடவைக்கு அருகில் நேற்று முன்தினம் மாலை இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது என்ற கட்டமிடப்பட்ட செய்தியும், கடன் சுமை காரணமாக யாழில் விபரீத முடிவெடுத்த இளைஞன் உயிரிழப்பு. அளவுக்கு அதிகமான கடன் சுமை காரணமாக யாழில் விபரீத முடிவெடுத்த இளைஞன் ஒருவர் நேற்று உயிரிழந்திருக்கிறார் என்ற கட்டமிடப்பட்ட செய்திகளும் காணப்படுகிறது. இவை வலம்புரியினுடைய முற்பக்க செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளுக்குள், தமிழ் மக்களின் நம்பிக்கை வீண் போனதா? திருமலை புத்தர் சிலை விவகாரம் குறித்து கொந்தளித்த இயக்குனர் கௌதமன். கடந்த காலங்களில் இனவாத ரீதியாக செயற்பட்ட ஆட்சியாளர்களான ராயபக்ச, ரணில் ஆகியோரின் பாதையிலாம் அனுரகுமார திசாநாயக்கா பயணிக்கிறார் என தென்னிந்திய பிரபல இயக்குனரும் தமிழ் பேரரசு கட்சியின் நிறுவனருமாகிய கௌதமன் கேள்வி எழுப்பி இருக்கிறார் என்ற செய்தி. அதே போல, திருகோணமலை சம்பவத்தை இனமதவாதமாக மாற்ற வேண்டாம். திருகோணமலை சம்பவத்தை யாரும் இனவாத மதவாதமாக மாற்ற வேண்டாம். தற்போது அது நீதிமன்ற நடவடிக்கையாகும். அதனால் நீதிமன்ற நடவடிக்கையில் நாங்கள் தலையிடுவதில்லை என பிரதி அமைச்சர் சுனில் வடகல தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தியும், இளைஞர்கள் குழந்தைகள் மீது அதிக காய்ச்சல் பாதிப்பு அபாயம், சுகாதார அதிகாரிகள் எச்சரிக்கை என்ற செய்தியும், பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் 11 மாதங்களில் 2183 முறைப்பாடுகள் பதிவு என்ற செய்தியும் காணப்படுகிறது. தமது பூர்வீக காணிகளை மீளவும் பெற்று தாருங்கள், கள்ளிக்குளம் மக்கள் கோரிக்கை. வவுனியா கள்ளிக்குளம் சிதம்பர பகுதியில் மக்களின் நெற்காணிகளை வனவள திணைக்களம் கையகப்படுத்தியுள்ளதுடன் நெற்பயிரை சேதப்படுத்தி தேக்குமரம் நாட்டும் நடவடிக்கையில் ஈடுபட்டு வருவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சுமத்தி இருக்கிறார்கள் என்று அந்த செய்தி. யாழில் கோடாவுடன் சந்தேக நபர் கைது என்ற கட்டமிடப்பட்ட செய்தியும் காணப்படுகிறது. வலம்புரியினுடைய இன்றைய வெளிநாட்டு செய்திகளுக்குள், காசாவிற்கான ட்ரம்பின் திட்டத்திற்கு ஐக்கிய நாடுகள் சபை ஆதரவு. காசாவில் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் திட்டத்தை ஆதரித்து பாலஸ்தீன பகுதிக்கு ஒரு சர்வதேச நிலைப்படுத்தல் படையை அங்கீகரிப்பதற்கான அமெரிக்காவால் வரைவு செய்யப்பட்ட தீர்மானத்தை ஐநா பாதுகாப்பு சபை நேற்று முன்தினம் திங்களன்று நிறைவேற்றியது என்ற செய்தி. ரஷ்யாவுடன் வர்த்தகம் மேற்கொள்ளும் நாடுகளுக்கு கூடுதல் வரி விதிக்கப்படும், அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் எச்சரிக்கை என்ற செய்தியும், 13 மாதங்களின் பின்னர் ஜப்பானில் வெடித்தது எரிமலை, சுமார் 30 விமான சேவைகள் ரத்து என்ற செய்திகள் வெளிநாட்டு செய்திகளுக்குள் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளுக்குள், ஓய்வூதியத்தை இழக்கும் பாராளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியத்தை ரத்து செய்வதற்கான யோசனைக்கு அமைச்சரவை அனுமதி வழங்கி இருக்கிறது. 1971ஆம் ஆண்டு 1ஆம் இலக்க பாராளுமன்ற ஓய்வூதிய சட்டத்தை அகற்றுவது குறித்து சட்டமூலத்தை பாராளுமன்றத்திற்கு சமர்ப்பிக்க அமைச்சரவை அனுமதி வழங்கி இருக்கிறது. தேர்தலின் போதும்
தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தனது கொள்கை பிரகடனத்தை வெளியிட்டிருந்தது. இந்த கொள்கை பிரகடனத்தின் அடிப்படையில் அளிக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றும் நோக்கில் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான ஓய்வூதியத்தையும் ரத்து செய்வதாக அறிவிக்கப்பட்டது. பாராளுமன்றத்துக்கு தெரிவான உறுப்பினர்கள் மற்றும் அவரது வாழ்க்கை துணைக்கு தற்போது வழங்கப்பட்டு வரும் ஓய்வூதிய உரிமையை ரத்து செய்வதே இந்த சட்டமூலத்தின் நோக்கமாகும் என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. தொடர்ச்சியாக வலம்பினுடைய ஆசிரியர் தலையங்கமாக புத்தர் சிலை விவகாரம் இந்தியா தலையிட வேண்டும். திருகோணமலை கடலோரத்தில் புத்தர் சிலை நிறுவப்பட்டமை இந்த நாட்டில் மீண்டும் மதவாதத்தை தோற்றுவிக்கின்ற நடவடிக்கை என்பதில் எந்த மாற்று கருத்துக்கும் இடமில்லை. எதிர்வரும் 21ஆம் தேதி அனுர அரசுக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் இணைந்து பேரணி நடாத்துவதற்கு திட்டமுள்ள நேரத்தில் திருமலை கடலோரத்தில் புத்தர் சிலையை நிறுவுகின்ற காரியம் நடந்ததாக உள்ளதெனில் இதன் பின்னணியில் சிங்கள பேரினவாத சக்திகள் இருப்பதை ஊகிக்க முடியும். ஆம், எந்தவித அனுமதிகளும் பெறப்படாமல் திருகோணமலை கடலோரத்தில் புத்தர் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்ட போதும் அது விடயத்தில் போலீசார் உடனடியாக தலையிட்டு சிலையை அப்புறப்படுத்தி இருந்தனர். ஆனால் மீண்டும் அதே போலீசார் அதே இடத்தில் புத்தர் சிலையை வைத்துள்ளனர் எனும் போது அரசாங்கம், நீதிமன்றம், போலீசார் என்ற கட்டமைப்புகளுக்கு அப்பால் இன்னொரு பலமான சக்தி இந்த நாட்டை கட்டுப்படுத்தி வருகிறது. அதை மீறி ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவாலும் எதுவும் செய்ய முடியாது என்ற உண்மை உணர்தற்குரியது. இதை நாம் கூறும் போதும் புத்தர் சிலையை போலீசார் அகற்றியதை முதலில் கண்டித்த எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா எனும் போது அவரிடம் இருக்கக்கூடிய இன மதவாதம் எத்தகையது என்பதை அறியக்கூடியதாக இருக்கிறது. கூடவே சட்டவிரோதமான முறையில் நிறுவப்பட்ட புத்தர் சிலையை போலீசார் அகற்றியது குற்றம் என எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா கூறுகின்றார் எனில் இந்த நாட்டில் மதத்தின் பெயரால் மீண்டும் கலவரத்தை ஏற்படுத்துவதே அவரின் நோக்கம் என்று கூறுவதிலும் தவறில்லை. உண்மை, கடந்த ஜனாதிபதி தேர்தலில் வடக்கு மாகாண தமிழ் மக்கள் சஜித் பிரேமதாசாவுக்கு அளித்த வாக்குகளே அதிகம். இருந்தும் தனது சுயநல அரசியலுக்காக எதிர்க்கட்சி தலைவர் என்ற பொறுப்பான பதவியை மறந்து சட்டவிரோதமாக நிறுவப்பட்ட புத்தர் சிலைக்கு ஆதரவாக சஜித் பிரேமதாசா கருத்துரைத்தமை தமிழ் மக்களுக்கு அவர் செய்த மிக மோசமான வஞ்சக செயலாகும். இந்த நிலையில்தான் சஜித் தலைமையிலான பொது எதிரணியில் நம் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சிலர் இணைந்து கொள்ள உள்ளனர். பரவாயில்லை, எல்லாம் எங்கள் தமிழ் அரசியல்வாதிகளின் வஞ்சகத்தனங்களால் ஏற்பட்ட ஈனத்தனங்களே இவை என்பதை இங்கு கூறித்தான் ஆக வேண்டும். எதுவாயினும் திருகோணமலையில் சட்டவிரோதமாக புத்தர் சிலை நிறுவப்பட்டதை எதிர்த்து நீதிமன்றை நாடுவதுடன் குறித்த விடயத்தை இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் கவனத்துக்கு கொண்டு செல்வதும் கட்டாயமானதாகும் என்று வலம்புரியினுடைய ஆசிரியர் தலையங்கம் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளுக்குள் பழைய பாவங்களை கழுவ வேண்டுமானால் சர்வதேச விசாரணைக்கு உடன்படுங்கள், பாராளுமன்றத்தில் கஜேந்திரகுமார் விலாசம். ஜேவிபி செய்த இனவழிப்பு கொடூரங்கள் அனைத்தும் எம் மனதில் ஆறாத வடுவாக இன்னமும் நினைவில் நிற்கிறது என கஜேந்திரகுமார் எம்பி நேற்று செவ்வாய்க்கிழமை பாராளுமன்றத்தில் தெரிவித்திருந்தார். இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில், மஹிந்த ராயபக்ச இறுதி இனவழிப்பு போரை நடாத்தி முடிப்பதற்கு இனவாதத்தை மட்டும் மூலதனமாக்கிய போதும் அதனை சிங்கள மக்கள் மத்தியில் தீவிரமாக பிரச்சாரப்படுத்தி மக்கள் மயப்படுத்தி சிங்கள மக்களின் ஊராக சென்று ஒவ்வொரு இராணுவ முகாமாக சென்று அப்பாவி சிங்கள இளைஞர்களையும் இராணுவத்தையும் சிங்கள மக்களையும் இந்த இனவழிப்பு யுத்தத்திற்கு தயார்படுத்தியதும் உங்கள் முன்னாள் தோழர் விமல் வீரவன்சவும் மற்றும் இப்போதைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மற்றும் இங்கு முன்வரிசையில் இருக்கும் ஜேவிபி தோழர்கள் தான். நாங்களும் அதை ஒருபோதும் மறக்கவும் மன்னிக்கவும் போவதில்லை என்றாலும் நீங்கள் செய்த பழைய பாவங்களை கழுவி நீங்கள் பழைய ஜேவிபி இல்லை என்பதை மக்களுக்கு தெரியப்படுத்த விரும்பின் செய்த குற்றங்களுக்காக ஒரு பக்கச்சார்பற்ற சர்வதேச விசாரணைக்கு உடன்படுங்கள். அனைத்து இராணுவத்திற்கும் குற்றம் செய்தவர்கள் என்று நான் கூறவில்லை. அந்த இராணுவத்தில் இருந்தவாறும் இராணுவத்தினால் நடாத்தப்பட்ட கொடூர குற்றங்களை கண்டு சகிக்க முடியாத சிலராலேயே யுத்த குற்றங்கள் பற்றிய காணொளிகள் வெளியே கசிய விடப்பட்டன. என்னை பொறுத்தவரையும் இந்த உலகத்தை பொறுத்தவரையும் ஸ்ரீலங்கா இராணுவத்தினரால் தமிழ் மக்கள் மீது கொடூரமான இனப்படுகொலை அரங்கேற்றப்பட்டுள்ளது. நீங்கள் ஸ்ரீலங்கா இராணுவம் வடக்கு கிழக்கில் மிகச் சிறந்த பணியை ஆற்றுகிறது என்று சொல்கின்றீர்கள். உங்கள் இராணுவத்தின் பெயரை நீங்கள் பாதுகாக்க விரும்பினால், இனப்படுகொலை குற்றச்சாட்டிலிருந்தும் உங்கள் இராணுவத்தை விடுவிக்க விரும்பினால் அதற்கான ஒரே வழி சர்வதேச விசாரணைக்கு ஒத்துக்கொள்வது மட்டுமே ஆகும் என்றும் கஜேந்திரகுமார் பாராளுமன்றத்தில் உரையாற்றியிருக்கிறார் என்ற செய்தியும், பாதாள உலக குழுக்களுடன் நாமலுக்கு ரகசிய தொடர்பு, அமைச்சர் ஆனந்த விஜயபால பகிரங்கம் என்ற செய்தியும், பேருவளை கடலில் மர்மப்பகுதிகள் மீட்பு, தீவிர விசாரணைகள் ஆரம்பம் என்ற கட்டமிடப்பட்ட செய்தியும் காணப்படுகிறது. இதான் வலம்புரியினுடைய முதன்மை செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக ஈழநாட்டு பத்திரிகையின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம். ஈழநாட்டு பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பு செய்தியாக இனப்பிரச்சினைக்கான தீர்வு தொடர்பில் இலங்கை தமிழரசு கட்சியினர் ஜனாதிபதியுடன் சந்திப்பு என்ற செய்தி பிரதான தலைப்பு செய்தியாக இருக்கிறது. ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் புத்தருக்கு சொந்தமான பூமியில் தமிழ் முஸ்லிம்கள் வாழ்கின்றனர், ஞானசார தேரர் திருமலையில் தெரிவிப்பு. பௌத்த மதம் 80 பல ஆண்டுகளாக இலங்கையில் உள்ள ஒரு மதமாகும். புத்தருக்கு சொந்தமான இலங்கை பூமியில் தான் தமிழ், சிங்கள மற்றும் முஸ்லிம் மக்கள் வாழ்கிறார்கள். இவ்வாறு
கலகுடை ஆத்தே ஞானசார தேரர் தெரிவித்திருக்கிறார். திருகோணமலையில் புதிதாக புத்தர் சிலை வைக்கப்பட்ட இடத்திற்கு நேற்றைய தினம் ஞானசார தேரர் சென்றார். அங்கே மேற்படி விடயத்தை தெரிவித்து அத்துடன் திருகோணமலை கடற்கரை அண்டிய பகுதியில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு வைக்கப்பட்ட புத்தர் சிலைக்கு பல்வேறு தரப்பினர் எதிர்ப்பு தெரிவித்திருந்தனர். இதனால் ஏற்பட்ட அமைதியின்மை காரணமாக புத்தர் சிலை அங்கிருந்து அகற்றப்பட்டு பின்னர் திங்கட்கிழமை பௌத்த சம்பிரதாயங்களுடன் மீண்டும் அதே இடத்தில் வைக்கப்பட்டது. இது மிகவும் கவலைக்கிடமான கசப்பான பாரதூரமான ஒரு விடயமாகும். கலவரத்தின் போது அதிகாரத்துடன் செயற்பட்ட போலீஸ் உத்தியோகத்தர்களும் அவர்களை அனுப்பிய அரசாங்கத்துக்கும் நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. தொடர்ச்சியாக தேசிய பாதுகாப்புடன் தொடர்புடைய வடக்கு காணிகளை விடுவிக்காதீர்கள், ஐக்கிய மக்கள் சக்தி வலியுறுத்தும், யுத்தம் முடிந்து விட்டதாக கூற முடியாது. வடக்கு மாகாணத்தில் தேசிய பாதுகாப்புடன் தொடர்புடைய காணிகளை ஒருபோதும் விடுவிக்க கூடாது. இவ்வாறு ஐக்கிய மக்கள் சக்தியின் குருநாகல் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தியும் திருமலை புத்தர் சிலை விவகாரம் தேசிய ஒருமைப்பாட்டு குழுவை அமைக்க நடவடிக்கை எடுங்கள், எதிர்க்கட்சி தலைவர் கோரிக்கை என்ற செய்தியும் புலிகளை நினைவு கூர்ந்தால் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும், அரசாங்கம் அறிவிப்பு. நாட்டில் 30 ஆண்டு காலமாக இடம்பெற்ற உள்நாட்டு போரில் உயிரிழந்த தமது உறவுகளை நினைவு கூறுவதற்கு எந்த தடையும் இல்லை. ஆனால் அந்த போர்வையில் பயங்கரவாதிகள் நினைவு கூறப்படக்கூடாது, அதனுடன் தொடர்புடையோருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அரசாங்கம் அறிவித்திருக்கிற அந்த செய்தியும் சிங்கள ஆதிக்கத்தை தமிழ் மண்ணில் நிறுவுவதற்கான கருவியா புத்தர் தொல் திருமாவளவன் கண்டனம் என்ற செய்திகளும் முற்பக்க செய்திகளாக காணப்படுகிறது. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளுக்குள் திருகோணமலை புத்தர் சிலைகள் இன ஐக்கியத்துக்கு பங்களிக்காது, ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி தெரிவிப்பு என்ற செய்தியும் தமிழின படுகொலைக்கு நீதி கிடைக்க உதவுங்கள், ரவிகரன் எம்பி சபையில் கோரிக்கை என்ற செய்தியும் அரசாங்கம் சொல்வது போன்று வாய்மூடி இருக்க தயாரில்லை, இலங்கை ஆசிரியர் சங்கம் தெரிவிப்பு என்ற செய்திகளும் காணப்படுகிறது. ஈழநாட்டினுடைய ஆசிரியர் தலையங்கமாக கற்பனையிலிருந்து வெளியில் வருவது அவசியம் என்ற தலைப்பிலே ஆசிரியர் தலையங்கம் ஈழநாட்டினுடைய பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. திருகோணமலை சம்பவத்தை யாரும் இன மதவாதமாக மாற்ற வேண்டாம், அமைச்சர் சுனில் வட்டக்கல கோரிக்கை என்ற செய்தி. சீனாவில் மேலும் ஒரு தூதரக அலுவலகம் அமைக்க திட்டம், சீனாவில் மேலும் ஒரு தூதரக அலுவலகத்தை நிறுவுவதற்கு இலங்கை அரசு திட்டமிட்டிருக்கிறார்கள் என்ற செய்தியும் காணப்படுகிறது. புதிய பயங்கரவாத சட்டம் குறித்து பொதுமக்கள் கருத்தறிவு விரைவில் சபையில் கூறினார் நீதி அமைச்சர். பயங்கரவாத தடை சட்டத்துக்கு மாற்றீடாக கொண்டுவரப்பட உள்ள புதிய பயங்கரவாத தடை சட்டம் தொடர்பில் விரைவில் மக்கள் கருத்து கோரப்பட உள்ளது என்ற செய்தி. பருத்தித்துறை மரக்கறி சந்தை விவகாரம் தவிசாளருக்கு எதிரான வழக்கு தள்ளுபடி. பருத்தித்துறை நகரசபை செயலாளரால் தவிசாளருக்கு எதிராக போலீசில் செய்யப்பட்ட முறைப்பாட்டின் அடிப்படையில் பருத்தித்துறை நீதவான் நீதிமன்றில் தொடரப்பட்ட வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது என்ற செய்தியும் வளலாய் கடற்கரையில் ஒதுங்கிய பௌத்த சிலை என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும் திருமலை புத்தர் சிலை பிளவுகளை உருவாக்கலாம் என்ற கட்டமிடப்பட்ட செய்தி ஒன்றும் காணப்படுகிறது. சிறைச்சாலைகளில் நெரிசலால் மோசமான நிலையில் கைதிகள், சாமர சம்பத் தசநாயக்க சுட்டிக்காட்டுகின்ற செய்தி காணப்படுகிறது. தொடர்ச்சியாக பெருந்தொகை கேரளா கஞ்சாவுடன் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 கைது, முக்கிய கடல் வலை அமைப்பு அம்பலம். பெருந்தொகை கேரளா கஞ்சாவுடன் கைதான ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 தொடர்பில் மேலதிக விசாரணைகளை நிந்தாவூர் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். அம்பாறை மாவட்டம் நிந்தாவூர் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட புறநகர் பகுதியில் நிந்தாவூர் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி எஸ் நிசாந்த வெடகே தலைமையில் இந்த சோதனை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. இதன்போது தாய், தந்தை, மகன் என ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 கைது செய்யப்பட்ட நிலையில் மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஏற்கனவே நிந்தவூர் போலீசார் போதைப்பொருள் குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டிருந்த சந்தேக நபரிடம் போலீசார் மேற்கொண்ட விசாரணைகளின் அடிப்படையில் நிந்தவூர் பகுதியில் கஞ்சா கடத்தல் வலையமைப்பை முறியடிக்கும் வகையிலான போலீசார் விரிவான தேடுதல் நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தி. டிஜிட்டல் அறிவை மேம்படுத்த நுவரெலியாவில் வேலை திட்டம் என்ற கட்டமிடப்பட்ட செய்தியும் காணப்படுகிறது. கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தின் கீழ் உற்பத்தி திறன் மாதிரி கிராமம் அறிமுக நிகழ்வு சம்மாந்துறையில் என்ற செய்தியும் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக ஈழநாட்டு பத்திரிகையினுடைய இறுதி செய்திகளுக்குள் வடக்கு மாகாணத்தில் வியட்நாமியர் முதலீடுகள் மேற்கொள்ள ஊக்குவிப்பு ஆளுநரிடம் தெரிவித்தார் அந்நாட்டு தூதுவர். வியட்நாமை போல போரை எதிர்கொண்ட வடக்கு மாகாணம் எதிர்நோக்கும் சவால்களை நாங்கள் நன்கு புரிந்து கொள்ள முடியும் மற்றும் வடக்கு மாகாணத்தில் வியட்நாமியர்கள் முதலீடு செய்வதற்கான ஊக்குவிப்புகளை வழங்குவோம் என்றும் இலங்கைக்கான வியட்நாம் தூதுவர் ட்ரின்தி தாம் தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தி. முறையான தீர்வு கிடைக்காமையால் தொழிற்சங்க போராட்டம் தொடரும், அரசாங்க வைத்திய அதிகாரிகள் சங்கம் தெரிவிப்பு என்ற செய்திகளும் காணப்படுகிறது. இவை ஈழநாட்டினுடைய முதன்மை செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக நிகழ்ச்சியிலே தினக்குரல் நாளிதழின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம். தினக்குரல் நாளிதழுடைய பிரதான தலைப்பு செய்தியாக தமிழ் மக்கள் மீதான இனப்படுகொலையில் ஜேவிபிக்கு பங்குண்டு சர்வதேச விசாரணையை மறுதளிக்க காரணம் அதுவே, பங்கில்லை என்றால் சர்வதேச விசாரணைக்கு இணங்குங்கள், கஜேந்திரகுமார் தெரிவிப்பு என்ற செய்தி பிரதான தலைப்பு செய்தியாக இருக்கு. தொடர்ச்சியாக வடக்கில் மீண்டும் யுத்தம் வரலாம், இராணுவ கட்டுப்பாட்டில் உள்ள காணிகளை விடுவிக்க கூடாது.
வடமாகாணத்தில் இராணுவ கட்டுப்பாட்டில் உள்ள காணிகளை ஒருபோதும் விடுவிக்கக்கூடாது, இராணுவமே வைத்திருக்க வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார நேற்று பாராளுமன்றத்தில் கூறியிருக்கிறார் என்ற செய்தி கட்டமிடப்பட்ட செய்தியாக இருக்கிறது. தமிழீழ விடுதலை புலிகளை நினைவு கூற அனுமதி இல்லை, நினைவு கூறுவோர் மீது சட்ட நடவடிக்கை. யுத்தத்தில் உயிரிழந்த தங்கள் உறவுகளை நினைவு கூறுவதற்கு எந்த தடையுமில்லை. ஆனால் உறவுகளை நினைவு கூறும் போர்வையில் பயங்கரவாதிகள் நினைவு கூர்ந்தால் அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுப்போம் என அமைச்சர் நலிந்த ஜெயதீஷ் சமான்கள் தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தியும் காணப்படுகிறது. புலிகள் போதைப் பொருள் விற்றனராம், 323 கொள்கலன் கள்ளன் கூறுகிறார், நாடாளுமன்றத்தில் அர்ச்சுனா ஆவேசம். விடுதலை புலிகள் போதைப் பொருள் விற்றார்கள் என 323 கொள்கலன் கள்ளன் கூறுகிறார். இனிமேல் எப்படி உங்களை சிங்கள பிரபாகரன் என்று சொல்லிக்கொண்டு வடக்கில் வாக்கு கேட்பீர்கள் என நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா கேள்வி எழுப்பியிருக்கிறார். பாராளுமன்றத்தில் நேற்று உரையாற்றுகையிலே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். இதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில், 323 கொள்கலன் கள்ளன் என கூறப்படுபவர் நேற்றைய தினம் இந்த பாராளுமன்றத்தில் தேசிய தலைவரும் 44 போராளிகளும் போதைப்பொருள் விட்டதாக கூறியிருக்கிறார். நாங்கள் சிங்கள பிரபாகரன் என்று கூறிக்கொண்டே இவர்கள் வந்தனர். இவ்வாறு வந்தவர்களே அனுரகுமார அரசாங்கம். இவர்கள் கூறியதை எமது சமூகம் நம்பியது. இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திற்கு வாக்களித்தது எமது சமூகம் செய்த வரலாற்று தவறு. எமது தேசிய தலைவர் வடக்கு கிழக்கை ஆண்டபோது ஒரு படகும் வர முடியாது, அதனை கடலில் அழிப்பார்கள். இவ்வாறான நிலையில் அவர்களை போதைப் பொருள் விட்டவர்கள் என்று கூறும்போது அதனை எண்ணி நான் கவலை அடைகிறேன். உயிரை துச்சமாக மதித்து ஆயுதம் ஏந்தி போராடியவர்கள், நீங்களும் போராடிய சமூகமே, நீங்களும் ஆயுதம் தூக்கியவர்கள். இன்று இவ்வாறு கூறும்போது உங்களுக்கு வெட்கமில்லையா? நீங்கள் சோறு சாப்பிடுகிறீர்களா? நீங்கள் எந்த முகத்துடன் யாழ்ப்பாணம் வரப்போகிறீர்கள்? நீங்கள் கூறிய விடயம் உங்கள் தலைவர் ரோகண விஜயவீரவுக்கு அவமானம். நீங்கள் எங்களை அடிக்கும் போது நாங்கள் ஆயுதம் ஏந்தி போராடினோம். வடமாகாணத்தில் இருப்பவர்கள் இனவாதி என்று கூறியிருக்கிறீர்கள். நீங்கள் வலது கையிலா சாப்பிடுகிறீர்கள், இடது கையால் சாப்பிடுங்கள் என்று அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் பாராளுமன்றத்திலே தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தியும், ஈஸ்டர் தாக்குதல் ஆதாரங்கள் அளிப்பு, ஆனாலும் உண்மை வெளிவரும், ஜனாதிபதி தெரிவிப்பு என்ற செய்தியும், தமிழீழ விடுதலை புலிகளும் போதைப் பொருள் விற்றனராம், அமைச்சர் பிமல் ரத்நாயக்க கண்டுபிடிப்பு. தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தை சேர்ந்த தலைவர்கள் போதைப் பொருள் வியாபாரத்தில் ஈடுபட்டிருந்தார்கள் என அமைச்சர் பிமல் ரத்நாயக்க கூறியிருக்கிறார். பாராளுமன்றத்தில் நேற்று செவ்வாய்க்கிழமை உரையாற்றுகையிலேயே அவர் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கிறார். இதன்போது மேலும் கூறுகையில், வடக்கு கிழக்கில் போதைப்பொருள் விநியோகத்தில் போலீசாரும் இராணுவத்தினரும் சம்பந்தப்பட்டுள்ளதாக கஜேந்திரகுமார் எம்பி கூறுகிறார். போதைப்பொருள் வலையமைப்புடன் தொடர்புடைய பாதுகாப்பு பிரிவு அதிகாரிகள் சிலர் இருப்பதாகவும் நீதித்துறையிலும் சிலர் இருக்கலாம் என்றும் ஜனாதிபதி கூறியிருக்கிறார். வடக்கை போன்று தெற்கிலும் போதைப்பொருள் பொருட்கள் கண்டுபிடிக்கப்படுகிறது. கஜேந்திரகுமார் போன்றோர் குறைந்தது இவ்வாறான பிரச்சனைகளில் வடக்கு தெற்கு இணைக்க முடியாதவர்களாக இருக்கின்றனர். அவர்கள் தேசிய ஒற்றுமையை பயன்படுத்துகிறார்கள். அவர்களின் அரசியல் இனவாதத்திலேயே தங்கியுள்ளது. போதைப்பொருள் பிரச்சனையில் வடக்கையும் தெற்கையும் இணைக்க முடியாது என்றால் வேறு எதனையும் செய்ய முடியாது. வடக்கு யுத்தத்தில் பாதிக்கப்பட்டாலும் கேரளா கஞ்சாவிலும் பாதிக்கப்பட்டுள்ளது. விடுதலை புலிகள் இருந்த காலத்தில் வடக்கில் போதைப் பொருள் குறைவாக இருந்ததாக கஜேந்திரகுமார் எம்பி குறிப்பிட்டார். ஏன் அவ்வாறு குறைவாக இருந்தது என்றால், யுத்த காலத்தில் இந்திய படகுகள் வரவில்லை. இதனாலேயே அப்போது போதைப் பொருட்களை கொண்டு வரவில்லை. விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர்கள் சிலர் போதைப்பொருள் வியாபாரத்தில் ஈடுபட்டனர் என்பது அனைவருக்கும் தெரிந்த விடயமே. அவர்களின் இயக்க நடவடிக்கைகளுக்காக அவர்கள் போதைப்பொருள் வியாபாரத்தில் ஈடுபட்டார்கள் என்று பிமல் ரத்நாயக்க கருத்து தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தி. பாதாள உலக குழுக்களுடன் தொடர்பு, அரசியல்வாதிகளின் பெயர்களை செவ்வந்தி வெளிப்படுத்தி இருக்கிறார் என்ற செய்திகள் தினக்குழுடைய முற்பக்க செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளுக்குள், பௌத்த சிங்கள மனோபாவங்களை இந்த மண்ணிலிருந்து அகற்ற முடியாது, சட்டத்தரணி வி மணிவண்ணன் தெரிவிப்பு. எத்தனை நூற்றாண்டுகள் எத்தனை ஆட்சிகள் மாறினாலும் பௌத்த சிங்கள சித்தாந்தங்களை மனோபாவங்களை இந்த மண்ணிலிருந்து அகற்ற முடியாது என்பதிலேயே திருகோணமலை சம்பவம் எடுத்துக்காட்டுவதாக தமிழ் மக்கள் கூட்டணியின் உப செயலாளர் சட்டத்தரணி வி மணிவண்ணன் தெரிவித்திருக்கிறார் என்ற அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. மன்னார் கடற்கரையோரங்களில் மீண்டும் பிளாஸ்டிக் துகள்கள் கரையொதுங்குகிறது என்ற செய்தி. புதிய அரசியலமைப்பில் சமஷ்டியை ஏற்படுத்துவதற்கு முன்வர வேண்டும், இந்திய ஒன்றிய அரசிடம் தொல் திருமாவளவன் கோரிக்கை என்ற செய்தியும். புத்த சிலை விவகாரம் முடிந்துவிட்டது, பழைய இனவாத நாடகத்தை மீண்டும் நடாத்த இடமில்லை. பழைய இனவாத நாடகத்தை மீண்டும் நடாத்துவதற்கு முயற்சிக்காதீர்கள், அதற்கு ஒருபோதும் இடமளிக்க முடியாது என கூறியிருக்கும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க திருகோணமலை புத்தர் சிலை விவகாரம் முடிந்துவிட்டது எனவும் தெரிவித்திருக்கிறார். பாராளுமன்றத்தில் நேற்று உரையாற்றுகையிலேயே ஜனாதிபதி இதனை தெரிவித்தார். அவர் மேலும் கூறுகையில், இந்த நாட்டில் இனவாதம் பல்வேறு சந்தர்ப்பங்களில் பல்வேறு முகங்களில் வந்துள்ளது. கடந்த காலங்களில் ஆட்சிகள் கவிழும் போதும் ஊழல் மோசடிகள் தொடர்பான குற்றச்சாட்டுகள், ஜனநாயக ரீதியிலான பிரச்சனைகள் மற்றும் பொருளாதார வீழ்ச்சி ஆகிய காரணங்கள் இருந்தன. ஆனால் இப்போது எங்கள் அரசாங்கத்தின் மீது இதுபோன்ற குற்றச்சாட்டுகள் எதுவும் கிடையாது. தோல்வியடைந்த தரப்புகளுக்கு அரசாங்கத்துக்கு எதிரான போராட்டத்துக்கான நியாயப்படுத்தக்கூடிய துணைப்பொருட்கள் எதுவும் கிடைக்கவில்லை. அதனால் அவர்களும் இனவாதத்தை உருவாக்க வேண்டிய தேவை எழுகின்றது. போலீசார் சட்டத்தை செயற்படுத்தும் போதும் சமூகத்தில் ஏற்படக்கூடிய குழப்ப நிலைகள் தொடர்பிலும் அவதானம் செலுத்த வேண்டும் என்று ஜனாதிபதி தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தி.
மாணவி பாலியல் துஷ்பிரயோகம், ஆசிரியருக்கு டிசம்பர் 1 வரை விளக்கமறியல், முரட்டுவை பாடசாலையில் சம்பவம். புல்மோட்டை கனியமணல் கூட்டுத்தாபன ஊழியர்கள் தொடர்ந்து 37வது நாளாகவும் போராட்டம் என்ற செய்தியும் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக கடந்த கால மோசடியாளர்களே இன்று தேசிய பாதுகாப்பு குறித்து எமக்கு வகுப்பெடுக்கிறார்கள். பாராளுமன்றத்தில் யாரும் இல்லாத நேரம் பார்த்து நாமல் ராயபக்ச தூய்மையானவர் போன்று பேசிவிட்டு சென்றிருக்கிறார். போலீஸ் திணைக்களம் சுயாதீனமாக செயற்பட வேண்டும் என்று அவர் கூறுகிறார் என்று அந்த செய்தி. நாட்டில் ஒருபோதும் இனவாதம் மதவாதத்துக்கு இடம் கிடையாது, பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவிப்பு. குளவி தாக்குதலில் இருந்து மகனை காப்பாற்றிய தந்தை பரிதாப மரணம், மிகுந்தலையில் சம்பவம் என்ற செய்தியும் காணப்படுகிறது. வவுனியா பல்கலைக்கழகத்தில் தமிழ் மொழி மூலம் பட்டப்படிப்பு துறைகள் ஆரம்பிக்கப்பட வேண்டும், அகில இலங்கை இந்து மாமன்றத்தின் உபதலைவர் ஆர் திருமுருகன். வவுனியா பல்கலைக்கழகத்தில் தமிழ் மொழி மூலமான பட்டப்படிப்பு துறைகள் ஆரம்பிக்கப்பட வேண்டும் என அகில இலங்கை இந்து மாமன்றத்தின் உபதலைவர் கலாநிதி ஆர் திருமுருகன் கோரிக்கை விடுவித்திருக்கிறார் என்று அந்த செய்தியும் காணப்படுகிறது. முள்ளிவாய்க்கால் படுகொலை குற்றவாளிகளை பன்னாட்டு நீதி விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும், ரவிகரன் எம்பி வலியுறுத்தும். கடவுச்சீட்டுகளை புதுப்பிப்பதில் ஏற்படுகின்ற நீண்டகால தாமதம் தவிர்க்கப்பட வேண்டும், வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் காதர் மஸ்தான் தெரிவிப்பு. வெளிநாடுகளில் தொழில் புரிந்து வருபவர்களின் கடவுச்சீட்டுகளின் பாவனை காலம் நிறைவடைகின்ற சந்தர்ப்பங்களில் அவற்றை புதுப்பிக்க சமர்ப்பிக்கின்ற போது நீண்டகால தாமதம் மற்றும் பல்வேறு சிரமங்களுக்கு முகம் கொடுக்கின்ற நிலைமை ஏற்பட்டிருக்கிறது என்று அந்த செய்தி. வெளிநாட்டு செய்திகளுக்குள் இந்தோனேசியாவில் பாரிய நிலச்சரிவு, 18 பேர் பலி, 34 பேர் மாயம். பிரான்சிடமிருந்து 100 ரபேல் போர் விமானம் வாங்குகிறது உக்ரைன் என்ற செய்தியும். சர்வதேச மாணவர்களுக்கு பிரித்தானியா புதிய சலுகை. பிரித்தானிய அரசாங்கம் சர்வதேச மாணவர்களுக்கு புதிய சலுகை அறிவித்திருக்கிறது. அந்த வகையில் பிரித்தானியாவில் கல்வி கற்கும் சர்வதேச மாணவியர்கள் விசாவிலிருந்து இன்னோவேட்டர் நிறுவனர் விசாவுக்கு நாட்டிலிருந்து வெளியேறாமல் நேரடியாக அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இந்த திட்டமானது இம்மாதம் 25ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வரவுள்ளது. இதற்கு முன்பதாக தொழில் முனைவோர் இலக்குடன் இருந்த மாணவர்கள் இன்னோவேட்டர் நிறுவனர் விசாவுக்கு விண்ணப்பிப்பதன் முன் பிரித்தானியாவை விட்டு வெளியேற வேண்டியது கட்டாயமாக இருந்தது. இன்னும் புதிய விதிமுறைகள் அதனை மாற்றியமைத்துள்ளதுடன் இதன் மூலம் பட்டதாரிகள் தங்கள் விண்ணப்பங்கள் செயலாக்கும்படும் வரை பிரித்தானியாவிலேயும் தங்கியிருக்க முடியும் என்று அந்த செய்தியும் காணப்படுகிறது. இவை வெளிநாட்டு செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளுக்குள் பாதாள உலக குழுக்களுடன் அரசியல்வாதிகளுக்கு தொடர்பு, இஸ்ஸாரா வெளியிட்ட அதிர்ச்சி தகவல். நேபாளத்தில் கைது செய்யப்பட்ட கணேமுல்ல சஞ்சீவ கொலையின் முக்கிய சந்தேக நபரான இஸ்ஸாரா சவந்தி உட்பட 5 பேரிடம் நடாத்தப்பட்ட விசாரணைகளில் பல்வேறு தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. குறித்த விசாரணையில் பாதாள உலக குழுக்களுடன் தொடர்புடைய அரசியல்வாதிகள் பற்றிய தகவல்கள் தெரிய வந்துள்ளதாகவும் இது தொடர்பாக விசாரணைகள் நடைபெற்று வருவதாகவும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால பாராளுமன்றத்தில் தெரிவித்திருக்கிறார். இதேபோல மேலும் 80 ஒழுங்கமைக்கப்பட்ட சந்தேக நபர்களுக்கு சிவப்பு பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ள நிலையில் அவர்களை கைது செய்ய அனைவரும் பணியாற்றி வருவதாகவும் அமைச்சர் கூறியிருக்கிறார். இந்தோனேசியாவில் அண்மையில் கைது செய்யப்பட்டதாக கூறப்படும் ஒழுங்கமைக்கப்பட்ட சந்தேக நபர்கள் குழுவின் விசாரணையின் போதும் ஆகஸ்ட் 30ஆம் தேதிக்கு பின் 7 T56 ரக துப்பாக்கிகள், 1 T81 ரக துப்பாக்கி, 6 கைத்துப்பாக்கிகள், 9 ரிவோல்வர்கள், 2 ஆயுதங்கள் மற்றும் 909 தோட்டாக்கள் மீட்கப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் என்ற செய்தி. போலீஸ் அதிகாரிகளுக்கு 7000 ரூபாய் கொடுப்பனவு அடுத்த மாதத்திலிருந்து வழங்கப்படும் என்ற செய்தியும். கடலில் மிதந்து வந்த 200 கிலோ போதைப் பொருள் பேருவலை கடற்கரையில் சம்பவம் என்ற செய்தியும் காணப்படுகிறது. மசாஜ் நிலையத்தில் ஐஸ் போதைப் பொருள் விற்பனை, உரிமையாளரான பெண் கைது, அனுராதபுரம் ஹபரணையில் சம்பவம் என்ற செய்தியும். தினக்குரலுடைய ஆசிரியர் தலையங்கமாக நாமே மாற வேண்டும் என்ற தலைப்பிலே ஆசிரியர் தலையங்கம். ரணிலின் 160 ரூபாய் நஷ்டத்தை ரணிலின் 160 லட்சம் ரூபாய் நஷ்டத்தை விசாரணை செய்து முடிக்க 320 லட்சம் ரூபாய் செலவாகும். ரணில் விக்ரமசிங்கவால் 160 லட்சம் ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக கூறி அது தொடர்பில் ஆராய்வதற்காக பெருமளவில் செலவு செய்து குழு ஒன்று இங்கிலாந்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் இதனை பார்த்தால் ரணிலுக்கு எதிரான விசாரணைகள் முடிவடையும் போது குறைந்தது 320 லட்சம் ரூபாய் செலவாகும் என்றும் புதிய ஜனநாயக முன்னணி பாராளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் மன்றில் தெரிவித்தார் என்ற செய்தி. முழு நாட்டுக்கு எதிராக திசை காட்டிய அரசாங்கம், திலித் ஜெயவீர கடும் குற்றச்சாட்டு என்ற செய்தியும். திருமலை புத்தர் சிலை நாடகத்தை அரங்கேற்றியவர்கள் அரசாங்கம் தான் நாமலைமை தெரிவிப்பு என்ற செய்தியும் காணப்படுகிறது. தினக்குரலுடைய இறுதி பக்க விளையாட்டு செய்திகளுக்குள் உலகக்கோப்பை கால்பந்து போட்டிக்கு ஜெர்மனி நெதர்லாந்து தகுதி பெற்றது என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும். இலங்கை கால்பந்தாட்ட அணியின் பிரான்ஸ் கழக வீரர் கெனிஸ்டன் உள்ளூர் வீரர் ஒருவரும் அறிமுகம் என்ற செய்திகளும் காணப்படுகிறது. இவை தினக்குரல் நாளிதழுடைய முதன்மை செய்திகளாகவும் இன்றைக்கு புலந்திருக்கக்கூடிய நாளிதழுடைய முதன்மை செய்திகளாகவும் காணப்படுகிறது. தொடர்ந்து மனிதர்கள் நேர்களே ஒரு விளம்பர இடைவெளிக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம்.